அத்ரா நட்சத்திரத்தில் நுழையும் சூரியன். எதை தொட்டாலும் அதிர்ஷடம். உற்சாகத்தின் உச்சம் போகும் 5 ராசிகள். அத்ரா நட்சத்திரத்தில் சூரியனின் சஞ்சாரம் தனுசு உள்ளிட்ட 5 ராசிகளுக்கு குறிப்பாக பலன் தரும். சூரியன் அத்ரா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது எந்த ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அருளும் பணி வாழ்வும் பலன் அளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். ராகுவால் ஆளப்படும் அத்ரா நட்சத்திரத்தில் சூரியன் நுழைய உள்ளார். அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் நட்சத்திரத்தின் மாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்த 15 நாட்களுக்கு சூரியன் அத்ரா நட்சத்திரத்தில் தங்கியிருப்பார். ஜூன் 23ஆம் தேதி சூரியன் மிருகசிர நட்சத்திரத்தில் இருந்து அத்ரா நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் 15 நாட்கள் 5 ராசியினருக்கு மிகவும் விசேஷமாக இருக்க போகிறது. இந்த 15 நாட்களில் மிதுனம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் முற்றிலும் மாறி ஜொலிக்க போகிறது. அத்ரா நட்சத்திரத்தில் சூரியன் நிற்பதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று பார்க்கலாம். 2 கீழ் 7. மிதுனம். அத்ரா நட்சத்திரத்தில் சூரியன் நுழைவதால் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தில் பெரும் மாற்றம் ஏற்படும். சூரியனின் அசுப தாக்கத்தால் உங்களின் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் பதவி உயர்வு தொடர்பான சில செய்திகளையும் பெறலாம். நீங்கள் வேலையை மாற்ற நினைத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கனவை நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் குடும்ப விஷயங்களில் சில பெரிய மகிழ்ச்சியை பெறலாம். மாணவர்கள் எந்த தேர்விலும் சிறந்த வெற்றியை பெற வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் மற்றும் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். 3 கீழ் 7. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அத்ரா நட்சத்திரத்தில் சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும். வேலை தேடுபவர்களும் வேலையில் பெரிய பதவிகளை பெறலாம். வரும் காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே நீங்கள் திட்டமிட்டதை முடிக்க இப்போது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பு நன்றாக இருக்கும். இந்த நேரத்தை திருமணமானவர்களுக்கு நன்மை என்று அழைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். 4 கீழ் 7. துலாம். சூரியனின் சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகிய இரண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் உங்கள் உறவை கொஞ்சம் இனிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறார்கள். இது தவிர உங்கள் திட்டமிட்ட திட்டங்களில் வேலை செய்ய இது ஒரு நல்ல நேரம் என்பதை நிரூபிக்கும். இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட செயல்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். 5 கீழ் 7. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியனின் சஞ்சாரத்தால் நன்மதிப்பு அதிகரிக்கும். இந்த காலம் வியாபாரிகளுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் வேலை தேடுபவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் முதலீட்டில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக உடல் நலம் குன்றியவர்கள் தற்போது உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள். 6 கீழ் 7. கும்பம். சூரியனின் இந்த மாற்றத்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இனிய நாள் தொடங்க போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். இது மட்டுமின்றி அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற போகிறீர்கள். உங்களின் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முடிவடையும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர்கல்வி படிக்க விரும்புபவர்கள் தங்கள் முடிக்கப்படாத தொழில்கள் அனைத்தையும் முடித்துவிடுவார்கள்.
இது மட்டுமின்றி இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானமும் இரட்டிப்பாகும். ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செய்ய வேண்டும். உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். 7. பொறுப்புத்துறப்பு மேலே